8.5 யாரு படிக்க போறா? மைமூன் படிக்கிறீங்களா நீங்க? யாரு படிக்கிறா? படிங்க. யார் அது? நான் படிக்கிறேன் பிரபு. பிரியா. படிங்க. ஓகே. அந்தா கலே ச மம் யவ அமரா சிம்ரான் முக்த்வா கலேவரம் யா பிரயாதி சா மத்பவம் யதி நாஸ்தி அத்ர சம்சயா. And whoever at the end of his life quits his body remembering me alone at once attains my nature. Of this there is no doubt. தமிழ்ல யாரு படிக்கிறா? தமிழ்ல தமிழ் வச்சிருக்கீங்களா? படிங்க. மேலும் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகின்றான். இதில் சிறிதும் சந்தேகமில்லை. So Bhagavan here is giving 100% confirmation, no doubt, guarantee. Here Bhagavan Sri Krishna telling to Arjuna, whoever at his end of his life, when he is passing from this body, everybody will have a time that we have to leave this body. Am I correct? Is there anybody can say that I will never die? No. So if that particular time we can think of Krishna alone, here Bhagavan says, remembering me alone, at once he will attain my nature. ஒரு மனிதன் அவன் உடல்ல உயிர் விடும் போது அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணவரை நினைச்சா மட்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணாவோட உலகத்துக்கு போலான்னு சொல்றாரு கிருஷ்ணா. வேற எது நினைச்சாலும் நம்ம அதுபடி நடக்கும். ஓகே. ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணாவை நினைக்கிறது தான் இங்க நம்மளுக்கு எல்லாமே பிரச்சனை. இப்போ போன இதுல போன சாப்டர் 7ல நம்ம படிக்கும் போதுல பகவான் சொன்னாரு, என்னைய ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரே வழி என்னை தெரிஞ்சுக்கிறது இந்த பக்தி சேவையில ஒண்டி தான் என்னை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. ரைட்டா? அதை பத்தியும் நம்ம இதை பார்ப்போம் இன்னைக்கு. ஸோ இதை பாருங்க, இது எவ்வளவு டேஞ்சரஸ்னு. அண்ட் அட் த சேம் டைம் இங்க பகவான் கிருஷ்ணா சொல்றாரு, இது சத்திய வாக்குன்னு சொல்றாரு. தேர் இஸ் நோ டவுட். இதுல ஒரு சந்தேகமும் இல்லை. டவுட்க்கு சந்தேகம் தானே சொல்லுவாங்க. சந்தேகமே இல்லை. நீங்க எதுவுமே ரகு பண்ண தேவையில்லை. இங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல யாரு படுத்திருக்கா? எனிபடி would like to tell me? யாரு படுத்திருக்கா? பீஷ்மர் படுத்திருக்கா. அங்க பக்கத்துல யாரு இருக்கா? பஸ் அங்க யாரெல்லாம் இருக்கா? கிருஷ்ணர் இருக்காரு. கிருஷ்ணர் இருக்கிறாரு, பாண்டவர்கள்லாம் இருக்கிறாரு. ஓகே. சோ இங்க யுதிஷ்டிர மகாராஜ் கிட்ட பீஷ்மர் வேதத்தை எடுத்து பேசுறாரு, வேதத்தை எடுத்து சொல்றாரு. அதாவது மரண கட்டில்ல இருந்துகிட்டு கூட அவர் வேதத்தை பத்தி பேசுறாரு யுதிஷ்டிர மகாராஜ் கிட்ட. அண்ட் தென் பீஷ்மா அவருக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு. அவரை நினைச்சாதான் அவர் உயிரோட முடியும். அவர் நினைக்காட்டினா அவர் உயிர முடியாது. ஸோ இந்த டைம்ல அவர் கிருஷ்ண பகவானை கூப்பிடுவாரு. யுதிஷ்டிர மகாராஜ்க்கு நிறைய ஞானத்தை போதிப்பாரு. After giving a lot of scriptures to Yudhishthira Maharaj, he will look at Krishna and he will amaze with Krishna's beauty, and he says, Krishna, you are the supreme personal of the Godhead. Bhagavan Sri Krishna நினைச்சுக்கிட்டே அவரை உயிரை விடுவார். So this is how Bhishma is a Mahajan. It's not easy that he will reach the go back to the Godhead. Another one very interesting sloka, scary sloka. Actually, this is very scary sloka. Anybody would like to read? படிக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்கம்மா. யம் யம் வாபி ஸ்மரன் பவம் தியஜதே அந்தே காலே வரம் தம் தம் எவைத்தே கௌந்தேயா சதா தத் பவ பவித்தஹ. Whatever state of being one remembers when he quits his body, O son of Kunti, that state he will attain without fail. Hare Krishna Prabhu. Hare Krishna. தமிழ்ல யாரும் படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன் பிரபு. படிங்கம்மா. ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ குந்தியின் மகனே, ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகிறான். ஹரே
ஹரே கிருஷ்ணா. என்ன புரியுது இதுலேருந்து? இப்போ உங்களோட சொந்த வார்த்தையில நீங்க சொல்ல போறீங்கன்னா, இங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். இங்க படம் தெரியுது. அங்க ஒரு பேஷண்ட் படுத்திருக்காங்க. அந்த பேஷண்ட் அப்படியே கனவு காண்டிட்டு இருக்கான். மரண படுக்கையில படுத்துட்டு இருக்கான். டாக்டர் சொல்றாரு, "நீ வந்து நாளைக்கு கூட உயிரா இருப்பியான்னு தெரியல" அப்படின்னு. அப்ப நினைக்கும்போது அவன் என்னென்னலாம் நினைச்சுட்டு இருப்பான். இப்போ அந்த 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 ஜென்டில்மேன் அங்க உயிர் விடுற நிலைமையில வந்து, என் பொண்டாட்டிலாம் எப்படி எப்படி யாரு பார்த்துக்குவா என் பொண்டாட்டிலாம்? எம்மா அவள பாவமாச்சே! அவள நான் விட்டுட்டு போற நிலைமையாச்சே! அப்படின்னு இறந்தாங்கன்னா, அப்ப இங்க கிருஷ்ணா என்ன சொல்றாரு? யாராச்சும் சொல்லுங்க. கிருஷ்ணா என்ன சொல்றாரு? என்ன நடக்கும் அவருக்கு? மறுபடியும் அவர் பொறுப்பாரு. எப்படி பொறப்பாரு? ஆம்பளையா பொறப்பாரா? பொம்பளையா பொறப்பாரா? இல்ல பிரபு. அவரு யார நெனச்சாரு மொத? பெண்ணா பிறப்பாரா பிரபு? ஆமா. யார நெனச்சாரு? ஒய்ஃப நெனச்சாரு. இப்ப ஒய்ஃப நெனைக்கும்போது, அவரு வந்து ஒரு அடுத்த பிறவியில ஒரு பெண்ணாக பொறப்பாங்க. ஏன் இது வந்து அ அதே நேரத்துல ஒரு பெரிய பணக்காரனா இருக்கலாம். அவனுக்கு சொந்தக்காரன் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு சமயம் அப்படி கூட இருப்பாங்க சில பேரு. இவ்ளோ பணம் சேர்த்து வச்சிருக்கோமே! என்ன நடக்க போது என் பணத்துக்கெல்லாம்? நானே இந்த பணத்தெல்லாம் வந்து அனுபவிக்காம இப்படி சாவுறேனே! அவ்ளோ பணம் இருக்கே! அந்த பணத்த நெனச்சுக்கிட்டே அவன் மண்டைய போட்டான்னா, கருட புராணத்துல என்ன சொல்லுது? அவரு என்ன இந்த மாரி ஆளு யாரா பொறப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க? யாராச்சும் ஒரு ஐடியா குடுங்க. பணம் எங்க நெறையா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? எங்க வந்து பணம் நெறையா இருக்கும் கட்டுக்கட்டா? பேங்க். ஆமா. அந்த பேங்க்கு பொட்டிய தொறந்தோனே பல்லி சத்தம் கேட்கும். நம்ம பல்லியாக அந்த பேங்கோட வால்ட் உள்ளுக்கு தான் நம்ம இருக்க முடியும். ஏன்னா, உங்களோட பணம்லாம் அங்க தானே இருக்க. ஐய்யய்ய! இந்த பணம் இவ்ளோ பணம் இருக்கே! நான் ஒண்ணுமே பாய்க்க முடியாம இருக்கேன். இதுதான் நம்மளோட கதி. சில பேரு வந்து இவ்ளோ புள்ளைங்க என்கிட்ட இருக்க. என் புள்ளைங்களலாம் எப்படி நான் பார்த்துக்கிறது? என் மனைவியெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். என் குழந்தை நம்ம 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 வீட எப்படி காப்பாத்துறது? இவங்களுக்கெல்லாம் நெறைய ஆபத்துலாம் இருக்குதே! எனக்கு நெறைய எதிரிலாம் இருக்குதே! அப்படின்னு நெனச்சு, இதெல்லாம் எப்படி காப்பாத்துறது? என் புள்ளைங்களலாம் எப்படி காப்பாத்துறேன்னு நெனச்சு இறக்கும்போதுல, கருட புராணத்துல சொல்லுது, இவங்க மாரி இந்த மாரி நெனப்புல இருக்கிறவங்க வந்து நாயாக வந்து பொறக்குறாங்களாம். அந்த நாய் வந்து அதே வீட்டுக்கு தான் வேற வருது. நீங்களும் போய் சுச்சு சுச்சு பப்பி எனக்கு ஆசையா இருக்கு இந்த பப்பின்னு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வளர்ப்போம். ஸோ அமிர்தா யூ கோ அவுட்சைட். அமிர்தா ஹலோ யூ கோ அவுட்சைட். சாரியா ஏதாச்சும் கேஸ்னா கேட்கும். ஓகே. சாரி நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் நானே மறந்துட்டேன். ஓகே. அந்த நாயாக நம்மள வந்து அப்ப என் வீட்டுக்கு யாரோ வந்தா லொல்லு லொல்லுன்னு கொலைக்கும். திருடன் வந்தா கொலைக்கும். அந்த நாய் வந்து நம்ம நாயாக வந்து அந்த குடும்பத்த வந்து நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இப்படிதான். இப்போ உங்க வீட்ல வந்து நாய் இந்த மாரி இருந்துச்சுன்னா, அதுல ஏதோ ஒரு உறவு இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஸோ சேம் திங் இங்க பார்த்தீங்கன்னா, இவாலுவேஷன் கூட நடக்குது. அ அதாவது அந்த தவக்குல வந்து ஈய புடிக்குது. அப்ப அந்த ஈ புடிச்சோனே போச்சுடா தவக்குல புடிச்சிருச்சுன்னா, அது வந்து தவக்கலையாக பொறக்குது. தவக்கலைய வந்து பாம்பு பிடிக்குது. பாம்பு ஐய்யய்யோ! போச்சு பாம்பு பிடிச்சது. அது வந்து அடுத்த பிறவில பாம்பா மாறுது. ஸோ இட் இஸ் அன் இவல்யூஷன் கோயிங் ஆன் டூ த ஹையர் ஸ்பீசிஸ். அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கதையே இருக்கு. பாரத மகாராஜ்ன்னு இருக்கிறாரு. இந்தியாவுக்கு பேரு பாரத் பூமி. அந்த பாரத் மகாராஜ் ரிஷப கிங் ஓட மகன். அவர் வந்து ஒரு பெரிய சரித்திரம் படைச்சவரு. ஹி வாஸ் அ கிரேட் கிங். அவர் வந்து எல்லாத்தையும் அ குடும்பத்துக்கிட்ட குடுத்துட்டு, அவர் வந்து காட்டுல போய் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணாவ நெனச்சு, துளசியும், கங்கா ஒத்தையும் போட்டு பகவானோட மந்திரத்த சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த மாரி நெலைமையில திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவரு பக்கத்துல வந்து ஒரு மான் வந்து கர்ப்பமான மான். த த டியர் வாஸ் பிரெக்னன்ட் அண்ட் ஹி வாஸ் ட்ரிங்கிங் த வாட்டர். And what happened? There will be a tiger wants to attack this deer. At that particular time, the deer become very afraid. அந்த மான் வந்து அவ்வளவு பயத்துல வந்து அந்த கரு அதாவது அந்த கர்ப்பத்திலேருந்து வந்து அந்த குட்டி மான் வந்து தேவி மான் வந்து பொறந்துரும். பொறந்துட்டு இது வந்து அந்த தண்ணி உள்ளுக்கு பாய்ஞ்சிரும். அப்ப பாய்ஞ்சோனே இவரு வந்து என்ன செய்வாரு, இந்த மானை எடுத்து வளர்ப்பாரு. ஆ
Bharat Maharaj will be taking care of this deer until he become too much attached to the deer. And one time he will be thinking, where is my deer? Where is my deer? Is missing. அப்படின்னு வந்து அவர் தடுக்கி உளுந்து அவரு மான நினைச்சு இறக்குறாரு பாத்தீங்களா. ஈவன் பாரத் மகாராஜ் இஸ் a great sage. At the last minute of the time he thought of a deer and he became a born as a deer in ஸ்ரீமத் பாகவதம் புராணத்துல இந்த கதை இருக்கு. அவர் வந்து ஒரு மானாக பிறக்கிறாரு. ஆனா இருந்தாலும் அவர் மானாக பிறந்தா கூட அவருக்கு பழைய ஞாபகம் வரும். அந்த மானுக்கு வந்து பழைய ஞாபகம் இருக்கும். பிகாஸ் he was a great sage. அண்ட் அந்த மான் என்ன செய்யும், ஆஹ் அதாவது ஞானிகளோட ஆசிரமத்து முனிவர்களோட ஆசிரம வகத்துல எங்க இந்த கீதையை படிக்கிறாங்களோ, வேதங்களை படிக்கிறாங்களோ, ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கிறாங்களோ, he will go, this man will be staying there. From nowhere it will run from the mother and then it will come to the sage's quarters and he will reside there and then hear every day and he get a prasadam like that. So in this way the man will take birth again, okay, as Jada Bharata, and that was a great story. Jada Bharata. Okay, இதுல ஏதாவது யாருக்காச்சும் சந்தேகம் இருக்கா, கேள்வி இருக்கா? யாரும் கேள்வி கேட்க போறீங்களா? சார் எனக்கு இருக்கு. உடம்பு சரியில்லாம இறந்து போறவங்க அவங்க எதுவுமே நினைக்க மாட்டாங்களே, அப்ப அவங்களுக்கு மறுபிறவி இருக்கு. நம்ம நீங்க எப்படி சொல்ல முடியும் அவங்க நினைக்க மாட்டாங்கன்னு? இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட் ஆல்சோ. அவங்க மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இதனால தான் இறக்குறதுக்கு முன்னுக்கு அவங்க காதுல வந்து நம்ம ஓதணும். நம்ம பகவானோட பேரை ஓதணும். பகவானோட பேரை ஓதும் போதுல அவங்க இறக்கும் போதுல குடும்பத்துக்காரவங்க எல்லாம் வந்து உட்காந்து வேதத்தை படிக்கணும். இந்த மாதிரி இருக்கும் போதுல அவங்களோட ஞாபகங்கள் வந்து அவங்க சாப்பிடாம இருக்கலாம் மேபி, பிகாஸ் he was very weak, sick in the hospital or whatever. They'll be not eating and anything, and in that way they are already doing austerity and they are hearing the scripture, because the last senses which will close in our body is hearing process, the last senses. So this hearing, that's why in any religion they will chant the holy name of the Lord in the ear. And if you are reading the slokas, these slokas to the person who are in the death bed, they will escape also, because that will purify them and they can reach to the spiritual planet. But if nobody is doing anything, we cannot guarantee that where he goes, he can return back as whatever according to the law of nature. வேற எதுவும் கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இறந்ததுனாக்கா அந்த அந்த அவங்க என்ன மாதிரி நிலைமையில நீங்க பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க இறக்கும் போதுல, சின்ன பேபிங்க இறக்கும் போதுல அதுங்களுக்கு எந்த ஒரு கர்மாவும் நார்மலி ரொம்ப அதுங்களுக்கு கர்மாவும் ரொம்ப இருக்காது. இஃப் லெட்ஸ் சே பிறந்து ஒரு பேபி இறக்குதுன்னா அதோட கர்மா வந்து அந்த மாதிரி த லா ஆஃப் நேச்சர் போன பிரிவியில வந்து அது என்னமோ ஒரு பாவம் செஞ்சிருக்கலாம். அந்த பாவத்தினால அது பிறந்தோடனே அது இறக்குது. ஸோ அது பிறந்தோடனே அது இறக்கும் போதுல when he says it is going into another, is going into another, sometimes even they can escape also, they can escape to the heavenly planets also. இந்த கர்மத்தை முடிச்சிட்டு அவங்க வந்து heavenly planet கூட போலாம். இல்லாட்டினா இந்த கர்மத்தை இந்த அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி பிறந்தோடனே அவங்க இறக்குறாங்களே, அதுல வந்து 2 இது இருக்கு. ஒண்ணு வந்து இட் இஸ் அவங்களோட பாக்கியமும் இருக்கு, இன்னொன்னு வந்து அவங்களோட பாக்கியம் இல்லைன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அவங்களோட ப்ரீவியஸ் கர்மா நம்மளுக்கு எப்படின்னு தெரியாது. சில பேர் பிறக்கும் போதுலயே கண்ணு தெரியாம பிறக்கலாம், சில பேர் பேச தெரியாம பேசலாம், சில பேர் ரொம்ப பணக்காரங்க வீட்டுல பிறக்கலாம். திஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் வாட் எவர் karma that we are doing, our action and reaction in our previous life, all that accumulated, and then we are only paying back maybe in one of the our previous birth of the different ages only. Sometimes we cannot even pay back because you don't have to pay that. Sometimes that's the reason why sometimes we have some certain time only.
இந்த டைம்ல தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி. So as a said, as a baby, sometimes they simply cross this karma only. That means they will be either taking birth, going back again to the spiritual world, or they have another plan according to the law of karma. So whatever they are thinking, the baby, it is says that in the baby's womb, that the baby will be crying, why I'm taking birth. The Srimad Bhagavatam says that அந்த பேபி கருவிலேருந்து வெளியாகும் போதுல நான் ஏன் பிறக்கிறேன் பகவான், இந்த பிறப்பே எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்குவேன். ஆனா once அந்த பிள்ளை பிறந்துருச்சுன்னா he will forget everything. So like that. So that means in the birthல வந்து அது ஆக்கர்மா. So but sometimes maybe this same atma has to take birth many times and then die also many times. உதாரணத்துக்கு ஒருத்தன் வந்து 5 குழந்தைய சாவடிச்சிருக்கான் வச்சுங்களேன். கருவிலேயே அவன் 5 குழந்தைய சாவடிச்சிருக்கான். அவனோட கர்மா இந்த மாதிரி தான் வரும். ஓகே, நம்மளுடைய ப்ரீவியஸ் பர்த்ல நம்ம என்ன செய்யறோமோ தி சின்ஃபுல் we have to pay back this way. சரியா? ஓகே, அப்புறமா நம்ம டைம் இருக்கும்போது இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ரொம்ப போய் பேசலாம். ஓகே, 8.7 யார் படிக்கிறா? சார் நான் படிக்கிறேன் சார். ஓகே, தஸ்மத் சர்வேஷு கலேஷு நம அனுஸ்மர யுத்தாச்ச மயா அர்ப்பிதா மனோபுதிர் மம் இவைஷ asamsaya. Correct. Therefore, Arjuna, you should always think of me in the form of Krishna and at the same time carry out your prescribed duty of fighting. With your activities dedicated to me and your mind and intelligence fixed on me, you will attain me without doubt. Thank you, sir. Thank you very much. தமிழ்ல யாரும் படிக்கிறீங்களா? தமிழ்ல படிங்க. எனவே அர்ஜுனா, என்னை இந்த கிருஷ்ண உணர்வில் எப்போதும் எண்ணிக்கொண்டு அதே சமயம் உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை போரிடுதலையும் செய்வதாக உன்னுடைய செயல்களை எனக்கு அர்ப்பணித்து உன்னுடைய மனதையும் புத்தியும் எண்ணி நிலைநிறுத்துவன் மூலம் நீ என்னை அடைவாய் என்பதில் ஐயமில்லை. ஸோ சேம் ஆஃப் அஸ், நம்மளுக்கும் இந்த கேள்வி வரும். அப்படின்னா நான் என்ன செய்யணும் பிரபு? அப்பனா கிருஷ்ண பகவானே இங்க சொல்றாரு, தஸ்மெட் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மார யுத்தியச்சா மாய அர்ப்பித்தா மனோபூடிர் மாம் ஏவஸ்யசி அசம்சயா. So therefore you Arjuna, you should always think of me. How to think of him? Krishna is saying, think of me in the form of Krishna. நான் எப்படி இருப்பேன்? நான் am a blue person, I have a peacock feather, I wear yellow garment. So பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைச்சு அதே நேரத்துல உன்னோட கடமைகளை செய்யின்னு சொல்றாரு. Whatever that you are doing, anything can happen at any time. Whether you are driving, whether you are flying in the airplane, whether you are going in the bus, anything can happen anytime. But if you are fortunate enough to think of him, because Krishna says always think of me. Did it ever say sometimes think of him? No. Krishna says you should always, you see he put the word there, you should always, sarvesu, all the time think of me. Sometimes we will be thinking, what is this crazy? But we still can. We can always think of him. These are the how the elevated people, they can think everything in Krishna's. And then they are carrying out their duty. And here Arjuna is a soldier and he says, when you want to do fighting, also you think of me. And you, therefore, simply you can think, I'm fighting for Krishna. And then you do fighting. Like that, because that is you're doing your dharma now. So anything happen to you also, you can escape, you can come back to me. And Krishna says in this way we have to use our mind, we have to use our intelligence, thinking Krishna when you are doing anything in your life. In this way Krishna says you will never fail to come to me. So he's giving a way how to actually reach Krishna in this lifetime, even though we have maybe we have another 100
cycles of birth. We have to take birth to pay back our karma. But here Krishna is giving a shortcut. Okay, in this lifetime, if we can think of Krishna, we can think of Krishna at the time of death, we can go back to Bhagavan, Godhead. No doubt. சந்தேகமே இல்லை. இதுல யாருக்காச்சுக்கும் உங்களுக்கு யாருக்காச்சுக்கும் இப்ப சந்தேகம் வருதா? இந்த வார்த்தையை கேட்டாலே நம்மளுக்கே சந்தேகமா தானே இருக்கு. ரைட்டா இல்லையா? இங்க கிருஷ்ணா சொல்றாரு இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா நம்மளுக்கு சந்தேகம் நிறைய வருது. என்னடா இது இவ்வளவு சொன்னாங்க அப்படி சொல்றாரு, எப்படி நான் கிருஷ்ணாவே நினைச்சிட்டு இருக்க முடியும் அப்படின்னு. ரைட்டா இல்லையா? ரஷ்மிக்கு இதுல கேள்வி இருக்கா? எனிபடி காட் எனி கொஸ்டின்ஸ்? ஓகே. Alright, now let's anyone who like to try read this Bhagavad Gita. This 8th chapter is very special. Lord Shiva says that anyone reciting this 8th chapter to the newly dead soul, இறந்த ஆத்மா, அது இறந்த பாடிக்கு அந்த ஆத்மா அங்கதான் நிற்கும். இந்த பகவத்கீதை படிக்கும் போதுல இந்த 8வது சாப்டர் அது கேட்கும் போதுல அதுக்கு அப்படியே உணர்ந்து, இந்த நீங்க படிக்கிறதுனால, நம்ம இந்த பகவத்கீதை அந்த ஆத்மாவாக படிக்கிறதுனால அந்த ஆத்மா ஒரு தெய்வ நிலைமைக்கு போய் சேருது. ஓகே, ஆல்ரைட், படிக்கலாம். யாரு படிக்க போறீங்க? ஹரே கிருஷ்ணா, நான் படிக்கிறேன் ஹரே பிரபு. கிருஷ்ணா மாதாஜி, படிங்க. பிரபு பதன் என்கிட்ட பகவத்கீதா இப்போ கையில இல்லை, ஸோ நான் ஸ்லைட்ல இருந்து பார்த்து படிக்கிறேன். ஆமா மாதாஜி, ஸ்லைட்ல இருந்து படிங்க. ஓகே. மாம் உப்பேத்ய புனர்ஜன்மா துக்காலயம் அசஸ்வத்தம் நப்னுவந்தி மகாத்மனா சம்சித்திம் பரமாம் கதா. After attaining me, the great souls who are yogis in devotion never return to this temporary world which is full of miseries because they have attained the highest perfection. தமிழ்லமா யாரை பாச்சோம்? நம்ம மொழி நான் படிக்கிறேன் பிரபு. படிங்கம்மா தாராளமா. பக்தியில் யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை. ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர். ஹரே கிருஷ்ணா. Thank you very much. Hare Krishna. இங்க பாருங்க, why Krishna says the great souls who are yogis in devotion, ஏன் அவருங்க அட்ரஸ் பண்றாரு? ஏன் அவங்க அட்ரஸ் பண்றாரு? Because only a person who always think of Krishna and doing his his service, whatever that he is carrying out in the thinking of Krishna. In the chapter of Dhyana Yoga, Krishna says, chapter 6, Krishna says that yoginam api sarvesham madgatya nantir atmanaha sradavan bhajante yoma same yuttatma bhavata. So here Krishna says that whoever who is always thinking of me and rendering service to me, he is the greatest yogi of all the yogis. That's why Krishna says here, if one person at the end of this life is here think of Krishna and he come to his planet, Krishna says they are great souls. They are a yogi in devotion. Yogis in devotion. This is Bhakti Yoga. We call that Bhakti Yoga. There are many yoga we can connect to God. That is Karma Yoga, Jnana Yoga, Dhyana Yoga, and here Krishna is speaking about Bhakti Yoga. And Krishna says that these Bhakti Yogis, they come to me and they will never return back to this temporary world, because he says this temporary world, this material world is temporary, but it is real, but it is temporary. This temporary world is full of misery, Krishna saying. Asasvadam is full of misery. They won't come there, come to this misery world. Why? Because they have reached to the highest planet. Why they want to go back again
to the what you call difficult situation. Now, if you see, the whole world is fighting everywhere. இப்போ ஒரு இடத்துல பொம்மை போட்டுக்கிட்டே இருக்கான் வச்சுங்களேன். இப்போ ஈரான், இஸ்ராயல் சண்டை போட்டுட்டு இருக்கு. அவன் அடிக்கிறான், இவன் அடிக்கிறான், இவங்க பாம்பு போடுறான். அந்த இடத்துக்கு நீங்க போவீங்களா? நான் இங்க தான் போறேன், நல்லா இருக்குன்னு போய் அங்க போய் உட்கார்ந்து இருக்க போறீங்களா? Nobody will go, right? If you get to know this place is such a beautiful, wonderful place, I want to go there for a vacation, of course you will go there. People want to go to the higher place where we can be happy. We don't go to the misery place. So that's why Krishna says these intelligent people who are in the bhakti yogis, who have reached me, they won't go back to this temporary world. So Krishna says, come back to my world, come back to me. Come back to me into the Goloka. You see, from Goloka, there's many pictures here. The படத்திலேயே தெரியுது. There are so many expansion of Krishna in order to come to this material world. There are so many division of what you call expansion of Sri Krishna. And three big expansion is Mahavishnu, Garbhoda Kashaya Vishnu, and Siroda Kashaya Vishnu. Within everybody within everyone's body, we also have Shiroda Kashaya Vishnu. Shiroda Kashaya Vishnu is sitting within the heart and he is called Paramatma. Okay, 8.16 படிங்க. Right, படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் படிக்கிறேன். நான் படிக்கிறேன். படிங்க. ஹரே கிருஷ்ணா. படிங்க. ब्रह्मा भुवन लोक पुनर्वर्तिनो जुना मम युपत्ये कौन्तेय पुनर्जन्म न विद्यादे. From the highest planet in the material world down to the lowest, all are places of misery wherein repeated birth and death take place. But one who attained to my abode, O son of Kundi, never takes birth again. Hare Krishna Prabhu. ஹரே கிருஷ்ணா. தமிழ்ல படிங்க. ஜட ஒழுங்கின் முக்கிய மிக உயர்ந்த லோகத்திலிருந்து மிகவும் தாழ்ந்த லோகம் வரை அனைத்து பிறப்பும் இறப்பும் மாறி மாறி நடைபெறும் துன்பம் நிறைந்த இடங்களே. ஆனால் குந்தியின் மகனே, என்னுடைய இடத்தை அடைபவன் என்றும் மறுபிறவி எடுப்பதில்லை. That's why here Krishna is telling, thank you very much. That's why Krishna is telling, educating his highest planet na என்ன அர்த்தம்? அரைச்சு சும்மா சொல்லுங்க. ஹையஸ்ட் பிளானட்னா என்ன? நம்ம வந்து மாடரேட் மெட்டீரியல் நடுவுல மிடில் பிளானட் பூர்லோகா. ஸோ ஹையஸ்ட் பிளானட்னா என்னது? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. யாருக்கு தெரியும் ஹையர் பிளானட்னா? நம்மளோட பிளானட் பிரம்மலோகா. பிரம்மலோகா. இந்த சொர்க்க லோகங்கள் எல்லாமே ஹையஸ்ட் பிளானட், ரைட்டா? இந்த லோவஸ்ட் பிளானட் எல்லாமே நரகலோகங்கள். எல்லாம் தலா வரும். ஓகே. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா we are in the Bhuloka, and here everywhere Krishna says this repeated birth and death take place. All these planets, even from the highest planet. Now he is not talking about what? His planet, his planet is totally spiritual. Many people, we are only thinking of Sorgaloka. Krishna here saying the Sorgaloka also dangerous because you're going to take birth and take death again. So in our Loka, there are 4 miseries. Now what is these miseries? We can see there. You can see the picture there. அந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பிறப்பு, பேபி பிறக்குது. ஒரு பேபி பிறக்குது, அப்புறம் என்ன நடக்குது? நம்ம வந்து வயதாக ஆகிறோம். அங்க பாத்தீங்கன்னா முதியோர் ஆகிறோம். ஸோ வி கெட்டிங் ஓல்ட் ஏஜ். பர்த் இருக்கு. கீழே பாருங்க என்ன நடக்குது? இஸ் சிக், இஸ் பீன் ட்ரீட்டட் பை டாக்டர், வி கிவிங் மெடிகேஷன். ஸோ சிக், இல்னஸ் இஸ் தேர். ஸோ பர்த் இருக்கு, டிசீஸ் இருக்கு, அப்புறம் அங்க பாருங்க அந்த வயசான ஓல்ட் ஏஜ் இருக்கு, கடைசியா டெத் இருக்கு. நம்ம யாரும் இதுல இருந்து தப்பிக்க முடியுமா? இல்லையா?
இதுல எதுலயுமே தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மிஞ்சி மிஞ்சி போனா 2 இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. பர்த்லயும் தப்பிக்க முடியாது, டெத்லயும் தப்பிக்க முடியாது. Because when you come to this Bhuloka, you have to go through this. Every one of us have to go through this. Uh, but Krishna says, if you come back to my abode, this birth and death is no more there already. You become eternal. Uh, and you don't even want to go back to any other from. But sometimes the great sages, they are very, very merciful. The great spiritual master like Srila Prabhupada, okay? So they all come actually from Krishna Loka simply to save us and bring us back again to Krishna Loka. It's very, very auspicious. They're so auspicious. They can sacrifice themselves in the Krishna Loka by informing Krishna, oh, no problem, I will go and bring as many souls to you, like that. இதுல இருக்கும் கேள்விகள் இருக்கா? உயர்ந்த லோகத்திலேருந்து இந்த பௌதிக லோகம் வரைக்கும், கீழ லோகம் வரைக்கும் எல்லாத்திலையும் பிறப்பு இறப்பு இருக்கின்றது. எவன் ஒருவன் என்னோட லோகத்தை அடையிறானோ குந்தி மகனே, அவனுக்கு இந்த பிறப்பு இறப்புலேருந்து எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்றாரு. எனி கொஸ்டின்ஸ்? நோ? ஓகே. 8.28 அடுத்தது படிங்க. எனிபடி? முத 2 பேர் படிக்கிறதுக்கு இருந்தீங்களா, அதுல இப்போ ஒரு ஆள் படிக்கலாம். ப்ளீஸ். நான் பார்க்குறேன், பேர் பார்க்க முடியல. நான் படிக்கிறேன் படிக்கிறேன் பிரபு. படிங்க, யாராச்சும் ஒரு ஆளு. சரி. வேதேஷு யாத்னேஷு தபஸு சைவ தனனேஷு யாத் புண்ணிய பாலம் பரதிஷ்டம் அத்யந்திதா சர்வம் இதம் விதித்வா யோகி பரம் சதத்னாம் உப்யந்தே சட்யாம். A person who accepts the path of devotional service is not benefit of all results derived from studying the Vedas, performing sacrifices, undergoing austerities, giving charity, or pursuing philosophical and fruitive activities. Simply by performing a devotional service, he attains all these, and at the end, he reaches the supreme eternal abode. Thank you so much. தமிழ்ல யாராவது இது அந்த படிக்கிறீங்களா? தமிழ்ல நானே படிக்கிறேன் பிரபு. படிங்கம்மா, படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. பக்தி தொண்டில் பாதையை ஏற்பவன் வேதங்களை படித்தல், யாகங்களை செய்தல், தவம் புரிதல், தானம் கொடுத்தல், கர்ம ஞானம் பாதைகளை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றால் அடையப்படும் பலன்கள் இழப்பதில்லை. பக்தி தொண்டை செய்வதன் மூலமாகவே இவைகள் அனைத்தும் பெற்று இறுதியில் நித்தியமான உன்னத இடத்தை அவன் அடைகிறான். Hare Krishna Prabhu. Hare Krishna, thank you very much. இப்போ பார்த்தீங்கன்னா, every time when we start this Gita Gyan, we also read one sloka, right? So what that sloka always says, this son of Devaki, this Krishna is simply pleased by one study the Bhagavad Gita, and nothing else can compare. Same here also again, Krishna himself is telling, one who are doing devotional service to me. What is the devotional service? What is Krishna speaking? We are now speaking. We are now hearing. We are now speaking. We are now remembering Krishna. 3 things we are doing. We are talking about Krishna. That means we are chanting. And then, what do you call? We are hearing. Definitely we are hearing, right? The most important, we are hearing. I am speaking, you are hearing. So we are hearing. We are also chanting. And then we are remembering. Isn't it? These are all, Krishna says, these are devotional service. This is why reading Bhagavad Gita, 3 things will happen. When you read Bhagavad Gita, guarantee 3 things will happen. That is, you are hearing, you are reading, that is chanting. And that you remember, you think, what is Krishna is speaking? Krishna is speaking about like this. Krishna is speaking. You are remembering about Krishna. Here, very simple, this devotional service. That is, hearing, chanting, and remembering. It is the most basic thing. This is called devotional service. Krishna says, whoever doing this kind of services,
He don't have to go through all the great difficulty by studying all the 4 Vedas, 100 and Upanishads, all the austerity, all the sacrifices ceremony, all the what you call holy grail pilgrimage, all the great charity things. Nothing you have to do. All that is in the package of this work that you are doing. இந்த ஆக்டிவிட்டி என்ன ஆக்டிவிட்டி? நம்ம கேட்கறது, நம்ம வந்து ஜபிக்கிறது, நம்ம வந்து பகவானை நினைக்கிறது. இது ஆக முக்கியமானது 3 பக்தி. நிறைய பக்தி சேவைகள் இருக்கு. நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அங்க அதுக்காக தான் கிருஷ்ண பகவான் வந்து இங்க வந்து நாம சங்கீர்த்தனை நம்மளுக்கு கொடுக்குறாரு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா கமிங் as in கலியுகா as சைத்தன்யா மகாபிரபு, நித்யானந்தா பிரபு, கடடாரா பிரபு, ஸ்ரீ அத்வைதா பிரபு, ஸ்ரீவாசா பிரபு, இவங்கெல்லாம் வந்து பஞ்ச தத்துவர்கள். And Chaitanya Mahaprabhu bring us the holy name. The holy name we are chanting, right? We are hearing it, and then we are remembering about Krishna. Simple. Krishna says, simply by performing this devotional service, this person will attain all these things that you are doing, and he will reach my eternal abode. இங்க கூட கிருஷ்ணா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. நம்ம இந்த ஹரி கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜபிச்சாலே நம்ம பகவான் கிட்ட போக முடியும்னு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். So what is this devotional service? Devotional service, devotional service. இந்த பக்தி யோகா இத பத்தி நிறைய கிருஷ்ணா சொல்றாரு. என்னது? சோ ஸ்ரீ பிரதாத வாச்சா பிரலாத் மகாராஜ் சொல்றாரு, இந்த குட்டி 5 வயசு பையன் பிரலாத் அதாவது doing service to the lotus feet of the Bhagavan. Archanam, deity worship, vandanam, glorifying, dashyam, becoming a great friend of the Supreme Personality of the Godhead. Here Arjuna is become a great friend. Sakyam means he become a great servant, like Hanumanji. Dashyam is the one, what do you call? Servant. Dashyam, Das. Sorry, my apologies. Dashyam is a great servant like Hanuman. Hanuman was a great servant of Lord Ram. And Sakyam is friend. And here Krishna says, and I'm speaking this Bhagavad Gita to you, my dear Arjuna, because you are my great friend. Atma Nivedam. That also devotional service. You நம்ம வாழ்க்கையும் உயிரையே கொடுக்கிறது பகவானுக்காக. இதுலயும் ஒரு கிரேட் பர்சனாலிட்டி இருக்காங்க. அதாவது பாலி மகாராஜும் இப்படிதான் ஆத்ம நிவேதனம் கொடுத்தாரு. அவரு சோ ஒரு இதுலயும் வந்து ஒரு பர்சனாலிட்டி ஸ்ரீமத் பாகவதம் குளோரிஃபை பண்ணுது. இதி பும்சபரிதா விஷ்ணாவ் பக்திஷ்ச நாவ லக்ஷணா கிருத்திய பகவதி அதா தன்மன்ய தித்தம் உத்தமம். Prahlada Maharaj said, hearing and chanting about the transcendental holy name, form, qualities, paraphernalia, and pastimes of Lord Vishnu, remembering them, serving the lotus feet of the Lord, offering the Lord respectful worship with the 16 types of paraphernalia, offering prayers to the Lord, becoming his servant, considering the Lord one of the best friends, surrendering everything into him. In other words, serving him with the body, mind, and word. These 9 process in the 9 Bhakti Seva are accepted as pure devotional service in the scripture. One who has dedicated his life to the service of Krishna through these 9 methods should be understood to be the most learned person, as he has acquired the complete knowledge. இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்து நம்ம பேசுறோம். இது வந்து ஸ்கிரிப்சர்ல இருந்து நம்ம பேசுறோம். ஸ்ரீமத் பாகவத புராணத்துல இந்த குட்டி 5 வயசு பையன் பக்தினா என்னன்னு எடுத்து சொல்றாரு. அதனால இந்த குட்டி பயல 5 வயசு பயல சாவே அடிக்க முடியல. எந்தென்னோ வழியிலெல்லாம் வந்து ஹிரண்ய கஷ்யபரோட ஃபாதர்
wanted to kill him. He wanted to kill him with many, many methods. Nobody can kill him because he was completely absorbed in remembering Krishna. And that's why Lord Narasimha appears to kill his father, Hiranyakashipu. So Prahlad Maharaj is the one who is giving us the 9 process, and he tell the 3 important done. Sravanam, Kirtanam, Vishnu Smaranam. There here we can see here, Sravanam, who is the greatest personality who have heard, that is Prahlad Maharaj. Prahlad Maharaj, sorry, not Prahlad Maharaj, Parikshit Maharaj. Parikshit Maharaj was hearing. This hearing process is very important. அதனால தான் நம்ம ஜபம் பண்ணும் போதுல நம்ம காதால கேட்கணும் நம்ம ஜபம் பண்றத. Kirtanam. Kirtanam is that we are chanting the holy name. One of the great personalities, Lord Chaitanya Mahaprabhu. Chaitanya Mahaprabhu was all the time was doing Kirtanam. There also Sukadev Goswami, if you see the first picture here, this is Sukadev Goswami is also reciting, he's doing Kirtanam, teaching to Prahlad Maharaj, because Prahlad Maharaj is a great king. He's a great grandson of Arjuna. He became the king of the world, and he was to die within 7 days. So he do not know what to do. He came and asked the sages, in the 7 days I'm going to die. What is the best thing? So Sukadev Goswami says, the best thing is always hearing and remembering about the Supreme Lord. In that way, when you leave your body, you can return to his abode. Okay, and remembering here, one of the devotional service is remembering. Sometimes we talk about Krishna, we see Krishna's story, we read about Krishna. Srimad Bhagavatam is the best book which glorify Krishna. The Srimad Bhagavatam Puranam வந்து அமல புராணம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணாவோட புகழ் எடுத்து அப்படிதான் பகவான் புராணத்தை பத்தி பேசும். அப்புறம் நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஹனுமான். முதல்ல என்ன சொன்ன, ஹனுமான் வந்து என்ன மாதிரி சர்வீஸ் as a servant. Dakshyam. And then you can do deity worship, archanam. That also devotional service. Then you can glorify Krishna. Here you can see Kunti Devi is glorifying. So many great sages has done these things. And here in this picture we are saying Kunti Devi, she is also one of the person who are glorifying Krishna. And you can see the friends. This is Gopas, Arjunas. They all are great friends. They are friends. They are also friends glorifying. They accept Krishna as their heart and soul friends actually. And here you can see Vamana Deva. Bhagavan Sri Krishna appears as Vamana Deva and wanted to kill. What do you call? And he wanted to punish actually. He wanted to punish Bali Maharaj. And Bali Maharaj says at last, I cannot fulfill your promise, my dear Lord. Therefore, I got no other place. You put your leg on my head. என் தலையிலே வச்சிரு. ஏன்னா அவரு 3 இந்த குட்டி பையன் 3 பாதம் கேட்பாரு. பாலி மகாராஜ் ரொம்ப திமிரு எடுத்து அவரு வந்து திமிரு எடுத்து அகங்காரத்துல இருப்பாரு. ஆனா ஒரு கட்டத்துல வந்து அவர் என்ன நிலைமைக்கு வந்துருவாருன்னா, அவர் கேட்பாரு, என்ன அது நீ நிறைய கேட்கலாமே அப்படின்னு. என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன். Because Bali Maharaj was ruling the entire world, upper planetary system, lower planetary system, and the middle planetary system. That much powerful Bali Maharaj was ruling. And what happened? Vamanadev came and teach him a lesson. But because Bali Maharaj says, my dear Lord, I cannot fulfill your promise. Therefore, you can put your third leg on my head. Because one leg, he will cover the entire space. The second leg, second step, he will cover the entire world. And then he will be asking, where is my third? Because மூணே பாதம் அளவுக்கு எனக்கு நிலம் வேணும்னு சொல்லுவாரு இந்த வாமனா தேவா. அப்ப இதுக்கு வந்து அவர் நினைப்பாரு, அவர் வந்து இந்த வாக்கு கொடுத்ததுனால அவர் 2 பாதத்திலேயே எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவாரு. ஸோ 3வது பாதம் வந்து அவர் என் தலையில வைக்க சொல்லிடுறாரு. அதுக்காக
because he has surrendered. Such a great person. He has surrendered to Vamana Deva. Vamana Deva promised him that I will give you a planet. Okay, the planet name is Sutala, and I will become your doorkeeper as a Trivikrama. Just imagine the Krishna wants to expand himself and want to become a doorkeeper of this planet. How is it possible? We cannot understand. You all can read the story of Bali Maharaj. And Pada Sevanam also you can see here. Lakshmi Devi is doing the Pada Sevanam. How we want to do Pada Sevanam? We use our leg to walk to the temple, to walk to the holy places, to go around the துளசி முதல்ல வந்து ஆத்ம நிவேதனம். பாலி மகாராஜ் வந்து ஆத்ம நிவேதனம். அவர் உயிர் உடலையே கொடுக்கிறது பகவானுக்கு. இது வந்து பாத சேவனம். நம்மளோட பகவானோட பாதத்தை வந்து நம்ம வந்து சேவை செய்யறது. அந்த பாத சேவனம் வந்து நம்ம பாதத்தை கூட பகவானுக்கு சேவையா கொடுக்கலாம். எப்படி நம்ம பகவானுக்கு நம்ம கோயிலுக்கு போகலாம் நடந்து. ஓகே, கோயிலை சுத்தி வரலாம், துளசியை சுத்தி வரலாம். இந்த மாதிரி நம்ம பாவிக்கலாம். நம்ம காலை வந்து பகவானோட சேவைக்காக பாவிக்கலாம். இதுல ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? இது வந்து 9 ப்ராசஸ் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ். And in the 9 process of devotional service, the most important is the 3 important. That is hearing, chanting, and remembering. That is the most basic. In this Kali Yuga, this is the most practical. Of all the different spiritual practice, the 9 forms of bhakti, the 9 forms of devotional service just now we discussed, the Sravanam, Kirtanam. The most even important is Sravanam and Kirtanam. Sravanam and Kirtanam you do, automatically remembering will do. That is what you call Vishnu Smaranam. That is remembering. So Sravanam means hearing, Kirtanam is chanting. Are the best because they have great potency to deliver and Krishna and ecstasy love for him. பகவான் கிட்ட போறதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு வழி. Of these 9 practice, இந்த 9 பக்திகளை நாம சங்கீர்த்தனா is the best. இந்த பகவானோட நாமத்தை நம்ம வந்து ஜபிக்கிறது is the best. By chanting the holy name without offense. இந்த நாமத்தை நம்ம ஜபிக்கும் போதுல நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க offense? அபராதம் பண்ணாம நம்ம வந்து ஜபிக்கணும். என்ன மாதிரி அபராதம்? வேற ஒருத்தனையே நினைச்சிட்டு இருக்கிறது. இவன் வீணா போனவன் அப்படி இவனை வேற ஒரு பக்தரை நம்ம வந்து துச்சமா பேசுறது. வேற ஒரு பக்தரை வந்து துச்சமா பேசுறது அது வந்து அபராதம். எதுக்கு அபராதம்? இந்த நாமத்து மேல அபராதம் பண்றோம் நம்ம. இன்னொரு ஒரு டிவோட்டியை நம்ம வந்து கொண்டேம் பண்ணும் போதுல we are actually condemning that doing offense to the holy name. Then you are saying everything is same lah. Every god is same. You chant this one also same, that one also same, this one also the same. That is also an offense to the holy name. That means you cannot get the taste, the highest taste of the holy name. Sometimes, and then you also sometimes be following the orders of the spiritual master. You cannot break the orders of the spiritual masters. If you have a spiritual master, if the spiritual master says you have to be like this, you follow like this. You have to follow the spiritual master. Okay, so that is one thing. So like this, there are many offenses, especially 10 offenses are there. Don't need to worry all that. அதை பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க. இது எதுக்கு அதை சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப முக்கியமானது வந்து நம்ம வேற இதெல்லாம் ஞாபகத்தலத்தையும் தனியா எடுத்துட்டு யாரையுமே வந்து கெட்டதா நினைக்காம நம்ம வந்து நம்மளே ஒரு தரமட்டமான ஆளு மாதிரி we are the most fallen, I am the most sinful அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த நாமத்தை ஜபிக்கும் போதுல you get Krishna prema, you can achieve the love of God. This is the best thing. This is the special thing. So therefore we will chant today one round. Those who have this is Srimad Bhagavatam. The Srimad Bhagavatam is very special.
There are 18 cantos, thick book. All is the glorification of Bhagavan Sri Krishna. And one you have Srimad Bhagavatam is simply like you are keeping a temple there in your house. And this Srimad Bhagavatam is 1,000 plus ringgit. But however, if ஒரு செட்டு 18 18 புக்கு இருக்கும், 12 கென்டோ. அது வந்து பெரிய கனமாக தான் இருக்கும். இது வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா 1000 வெள்ளி மேலே வரும். ஆனால் அப்படி யாரும் நீங்கள் வாங்க போகிறோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்காக நம்ம ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுப்போம். ஓகே ஓகே. ஸோ